காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகிளை தென்கிளை பிரிவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. கோவில் புரோகிதர்கள் மோதிக்கொண்டதன் பின்னணி என்ன? பெருமாளை முதன்மை தெய்வமாக பின்பற்றுபவர்களிடையே வடகலை தென்கலை என இரு பிரிவுகள் உள்ளன. இந்த இரு பிரிவினரும் அவ்வப்போது மோதிக்கொள்வது வழக்கமான ஒன்றாகவும் உள்ளது. காஞ்சிபுரத்தில் வடகலை தென்கலை பிரிவினர் மோதிக்கொள்ளும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று சுவாமி சிலையை வாலாஜாபாத் அருகே உள்ள பழைய சீவரம் கிராமத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்வது வழக்கம். அதன்படி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து கண்ணாடி பல்லக்கில் வரதராஜ பெருமாள் கொண்டு செல்லப்பட்டு பழைய சீவரம் கிராமத்தில் உள்ள மலை மீது வைக்கப்பட்டார். பின்னர் மாலை வெயில் வரதராஜ பெருமாள் மீது படும்படி மலையிலிருந்து ஒய்யாரமாக இறக்கப்பட்டார். அப்போது பழைய சீவரம் பகுதிக்கு பெருமாள் கொண்டு வரப்பட்ட போது பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் கைகலப்பாக மாறி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதை அங்கிருந்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்து வெளியிட கோவில் குருக்கள் மோதும் காட்சி வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் வடகலை தென்கலை பிரிவினருடைய பிரபந்தம் பாடுவது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் ஊர்வலத்தில் வடகலை தென்கலை மோதிக்கொண்டது பலரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.